வா இது எதுக்கு போட்டு வச்ச? அது எதுக்கு போட்டு வச்ச? அதுக்கா பேய் பிசாசு யாவா இப்படி பண்ற? பேய் பிசாசு இதெல்லாம் போட்டு வச்சிருக்க கதவாண்ட. இப்போ நாங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சோறு, உணவு, சாப்பாடு. உன் புடவையில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு பாரு, அதை டீ அதை கூட பார்க்க புதுசாக எடுத்து புடவை எடுத்து கட்டிட்டு வந்துட்டியா? ஆஹா, நான் எடுத்து கொடுத்த புடவை தான். இப்போ நம்ம இங்கே மேலே இருக்கோம் பார்த்தியா? கீழேருந்து இப்போ நம்ம கீழே வந்தோம்ல, நேற்று வந்தோம்ல, அங்கேருந்து 6 கிலோமீட்டர் சுற்றி நம்ம இப்போ உச்சியில் இருக்கோம். ஆமாம், இந்த ரெசார்ட் வந்து இருக்கிறதுலே உச்சியில் இருக்க ரெசார்ட்டு. இப்போ கீழெல்லாம் போனால் வெயில் அடிக்கும், ஆனால் இங்கே வந்து அந்த சுற்றி அந்த மேகம் இருக்குது பார்த்தியா, அதனால இந்த மாதிரியே இருக்கும். நேற்றுலாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சான், மழை பெஞ்சு குளிரிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்படியே மேகம் அங்கே போகுது பார்த்தியா, அதெல்லாம் மேகம். நம்ம ஊரில் வந்து கீழே இருப்போம், மேகம் வந்து மேலே போவோம். இப்போ வந்து நம்ம மலை மேலே வந்துட்டோம், மேகம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். அதனால் இங்கே போயின்னு இருக்குது இப்போ மேகம். அதனால தான் இங்கே அப்படியே குளிர்ச்சியாகவே இருக்குது அப்படியே இந்த இடம். சூப்பு, மீன் பொளிச்சது ஓப்பன் பண்ணேன். பொரிச்சதா பொளிச்சது. சிக்கன் 65. அவா இதான் மீன் பொளிச்சது. சொல்லு. மீன் பொரிச்சது. பொரிச்சது இல்லை, பொளிச்சது. லீ லீ பொளிச்சது. மீன் பொளிச்சதுடா. கீ ரைஸா? கீ ரைஸ், இது பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, அப்பளம். இது சூப்பராக இருக்குது. மீன் பொரிச்சது ஆல்ரெடி சூப்பராக இருக்குது. சூப்பர். லெமன் சிக்கன், ஹனி சில்லி ஃபிங்கர் பொட்டேட்டோ. ஃபுட் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எங்ககிட்ட முன்னாடியே உள்ளே செக்இன் பண்ணுறப்பவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஃபுட் வந்து கொஞ்சம் 1 hour பிஃபோராகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க எல்லாமே நம்ம ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே இது பண்ணுவாங்க, எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 1 hour பிஃபோராக மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 hour 1.25 மணி நேரம் ஆச்சு. எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. பார்த்தேன். இப்போ தான் பார்க்குறியா? குட்டீஸுங்களுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. உங்க காவியா மேம் பார்க்க போறாங்க. எங்க சுவிக்ஷா போன? எப்படி இருக்க? பாரு, ஜில்லுன்னு இருக்கு. நீ அடிச்சு கிளப்பாத்தா. கச்சேரிக்கு வரவா வரியா கண்மயக்கும் பார்த்து சொல்லி மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா. பூச்சி இருக்குல்லவா? ஆமா, இதோ பாரா, இது மாதிரி தான் இருக்கும்.
இது இருக்குல்ல, அது ரவுண்டா. ஆமாம் அந்த மாதிரி ரவுண்டு இதோ இதில் தான் இந்த மாதிரி புல்லில் தான் இருக்கும், இந்த மாதிரி புல்லில் தான் இருக்கும். மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கா, நீ நடந்து போகிறப்போ உன் காலில் அப்படியே ஒட்டிக்கும். உனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. உனக்கு தெரியவே தெரியாது. அது ஒட்டி அப்படியே ரத்தத்தெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு சும்மா அவ்வளோ சின்னதாக இருக்க பூச்சி இவ்வளோ பெருசாகிடும். ஃபுல்லாக நம்ம ரத்தத்தை குடிச்சிடும் அப்படியே, பலூன் மாதிரி ஆகிடும் அப்படியே. ஆனால் இப்போ இருக்காது, அது மழை பெஞ்சாதான் இருக்கும். அது Day 2 மார்னிங். செக் அவுட் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து Day 3. இங்கேருந்து இந்த ரெசார்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ஆச்சுன்னா, நாங்கள் அர்னால்ட்டை கூப்பிட்டு வந்தோம்ல, எங்கள் அவ்வா, நம்ம கம்முனர்றா, எங்கள் அவ்வாவை கூப்பிட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபுட்டுலாம் ஒத்துக்காது. நாங்கள் அது கொஞ்சம் பயந்தோம். இந்த மாதிரி வந்து இங்கே கேரளா வேறு இங்கே வந்திருக்கோம், ஃபுட்டு எப்படி செட் ஆக போகுது, அடிக்கடி வயிறு வலி வேறு வருமா, அது கொஞ்சம் பயந்தோம். அது எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி வந்தோமோ அப்படியே ஹாப்பியாக கிளம்புறோம். அவ்வளோதான். ஃபுட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ன கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு ½ ஹவர்லேயோ அது மாதிரி தராமல் ஆன் தி ஸ்பாட் தான். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தான் எல்லாமே. அதனால வந்து 1 hour 1.5 hours ஆகுது. நம்ம புக் பண்ணதுலேருந்து 1 hour இல்லைனா 1.5 hours ஆகுது. 1 hour 1.5 ஹவருக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் சொல்லிட்டோன்னா அவங்க இது பண்ணி கொடுத்துட்றாங்க. எதுவுமே அந்த ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த அதனால பாப்கார்ன் ரெடிமேடாக இருக்குல்ல, ரெடிமேடாக நக்கட்ஸு அந்த மாதிரி ரெடிமேடான ஃபுட் எதுவுமே இல்லை. அவங்களே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸும் எங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கினாங்க. ஸோ ஹாப்பியாக கிளம்புறோம். பாய் பாய் மூணார். அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் போயிட்டு வரலாம். அப்படியே உங்களுக்கு இந்த ரெசார்ட் அப்படியே ஃபுல்லாக அழகாக சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக எங்கள் ரூம், நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இதுதான். அதுக்கு மேலே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே 2 ரூம், 1 2 3 4 5 6 7 8 9 ரூம்ஸ்க்கு இருக்குது. அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது.